கல்விக்காக இந்தியர்களை ஒன்றுபடுத்துவதே ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் இலக்கு என்று அதன் தோற்றுநரும் இயக்குநருமான டான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா கூறினார். நம் இந்திய சமுதாயத்தில் மாபெரும் மறுமலர்ச்சியை உருவாக்க கல்வியை பிரதானமாக முன்னிறுத்தி அதனுடன் சமய சாரம்சத்தை இணைத்து கடந்த 42 ஆண்டுகளாக நமது நாட்டில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது ஸ்ரீ முருகன் நிலையம். 1982ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட ஸ்ரீ முருகன் நிலையம் இதுவரையிலும் 28,000க்கும் மேற்பட்ட இந்திய பட்டதாரிகளை உருவாக்க காரணமாக இருந்துள்ளது. இந்த நாட்டில் இந்தியர்கள் கல்வி மூலமாகவே முன்னேறி வெற்றியடைய முடியும். இதற்கான உந்து சக்தியும் தன்முனைப்பும் நமது சமயம் இந்திய பாரம்பரியத்தில் உள்ளதாக பிரிக் பீல்ஸ் ஸ்ரீ முருகன் நிலையத்தின் நிகழ்வில் டான் ஸ்ரீ தம்பிராஜா குறிப்பிட்டார். நமது முன்னோர்களின் தலைமைத்துவம், நிபுணத்துவம், புத்தாக்கம் போன்ற பல்வேறு ஆற்றல்கள் இன்றும் நமது மரபணுவில் புதைந்துள்ளன. அவற்றை தட்டி எழுப்பும் தூண்டுகோல் கல்வி மட்டுமே. நமது இந்து சமயமும் பாரம்பரியமும் மனிதனை நிலையான வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடியது. அந்த வெற்றியை அடைவதற்கான ஞான ஒளியை கொண்டுள்ள நமது இந்து சமய கலாச்சார பாரம்பரிய ரகசியத்தை கடந்த 42 ஆண்டுகளாக ஸ்ரீ முருகன் நிலையம் உயிர்ப்பித்து அதனை வெற்றிக்கான தன் முனைப்பாக மாணவர்கள் இந்திய குடும்பங்களில் நிலைநிறுத்தி வருகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு கூகுள் நிறுவனத்தின் செயல்முறை அதிகாரி சுந்தர் பிச்சையின் சிந்தனை திறன்களின் சின்னமாகவும், சுவாமி விவேகானந்தரை முன்மாதிரி குணாதிசயத்தின் அடையாளமாகவும் மாணவர்களிடையே அறிமுகம் செய்யப்பட்டது. பல சவால்கள் நிறைந்துள்ள இந்த காலகட்டத்தில் நம் மாணவர்கள் கல்வியிலும் திறன்களிலும் பழக்க வழக்கங்களிலும் சிறந்து விளங்குவதன் வாயிலாகவே இந்திய மாணவர்கள் எதிர்காலத்தில் சாதனை படைக்க முடியும் என முன்னதாக மாணவர்களிடையே உரையாற்றிய டான் ஸ்ரீ தம்பிராஜா குறிப்பிட்டார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.